மன உறுதி வந்து எப்போ அதிகமாகும்னா, நம்மக்கிட்ட உணவு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் மன உறுதி அதிகமாகும். அந்த வகையில் வந்து நமது உடலுக்கு தீங்கான உணவுப் பொருள் எதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு உடல் தீங்குது அப்படி. ஆனால் வேறு எல்லோரும் சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் சாப்பிட்றோம்ல, மற்றவங்களை காரணம் காட்டி நாம் சாப்பிட்றோம் பாருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து மன உறுதி இழப்போம். நமது அதாவது பலவீனமான செயல்களுக்கு நம்ம மற்றவர்களை துணைக்கு அழைத்துக் கொள்கிறோம். மற்றவர்களும் இதே போன்று தானே செய்கிறார்கள். மற்றவர்களையும் நாம் காரணம் காட்டுகிறோம். மற்றவர்களை காரணம் காட்டி நாம் ஒரு பலவீனமான ஒரு தவறான ஒரு குற்ற செயலை வந்து நியாயப்படுத்துகிறோம். அப்போ நம்ம வந்து மனசு வந்து பலவீனமாயிடும். அப்படி மற்றவங்கள காரணம் காட்டாமல், மற்றவங்கள உதாரணத்துக்கு அழைக்காமல், நாம் உண்மைன்னு உணர்ந்த ஒரு விஷயத்துக்காக நாம் கட்டுப்பாடோடு இருக்க முயற்சி செய்கிறோம்ல. இது எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனால் மற்றவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அப்படி இருந்தால் அதனால எனக்கு தப்புன்னு தெரியுது, அதனால் நான் இதை சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரியான உணவுப் பொருளெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரியான செயல்களெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த உலகத்தில் லஞ்சம், ஊழல், நேர்மையின்மை, ஒழுக்கமின்மை இது எல்லாம் சகஜமாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும், அப்போ நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொள்கைப்படி இருக்கும்போது மட்டும்தான் நாம் வந்து நம்முடைய மனசு வந்து உறுதியாகும். அதுதான் மனசு உறுதியாகிறதுக்கான அடிப்படையானது உணவு கட்டுப்பாட்டில் தான் ஆரம்பிக்கும். உணவு கட்டுப்பாட்டில் நம்ம உறுதியாக இல்லை, நம்ம அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு உணவு கட்டுப்பாடு என்பதே இல்லை என்றால் நாம் வேறு எந்த விஷயத்தில் நேர்மையாக இருந்தாலும் நம்மளால் வந்து தொடர்ந்து நேர்மையாக இருக்க முடியாது. அந்தளவுக்கு மன உறுதி வந்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பில்லை. அதனால் எல்லா விஷயத்துலையும் நமக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கணும். அடிப்படையில் அது உணவில் இருக்கணும். உணவுலேருந்து தான் கொள்கையை ஆரம்பிக்குது. அதனால் உணவு கொள்கை என்பது ரொம்ப அடிப்படையான கொள்கை. அதுதான் வந்து மற்ற எல்லா கொள்கைக்கும், மற்ற பிரச்சனைகளில் நாம் எப்படி ஒரு கொள்கையாக, நேர்மையாக, கட்டுப்பாடாக, ஒழுக்கமாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத இந்த உணவு கட்டுப்பாடு தான் தீர்மானிக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு மற்றவங்க வந்து உடலுக்கு தீங்கான உணவுப் பொருட்களை அல்லது பிஸ்கட்டு அல்லது காஃபி அல்லது பிரியாணி, சிக்கன் அப்படி இப்படின்னு சாப்பிட்லாம். ஆனால் அது நமக்கு தீங்குன்னு தெரியும் போது நாம் அதை தவிர்க்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மன உறுதி அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டாக்கா அல்லது வந்து இறைச்சியெல்லாம் சாப்பிட்டா நம்ம மன உறுதி அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் உறுதி அதிகமாகும், வலிமையானவர்களாக ஆகிவிடும் அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா அது ரொம்ப தவறான புரிதல். நம்ம தசை வளருமே தவிர நம்மளுக்கு உறுதி வளராது. மன உறுதி என்பது கட்டுப்பாட்டால் மட்டும்தான் வளரும். அதனால் ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது வந்து மனிதத்தன்மைக்கு முரணானது அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்ம அறிவுக்கு முரணாக நாம் உணர்ந்த உண்மைக்கு முரணாக நம்ம என்ன பண்ணுறோம், மாமிசத்தெல்லாம் சாப்பிடும்போது நாம் வலிமையானவர்கள் ஆகிவிடுவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. நமது கொள்கைக்கு முரணாக அதாவது இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு தசை வேணால் வளரும், ஆனால் அதில் உறுதி இருக்காது, அல்லது உறுதி இருக்காது. அதனால் வந்து நம்ம கட்டுப்பாடு, நம்ம வந்து இதெல்லாம் தீங்கானவற்றை தவிர்ப்பதில் தான் மன உறுதியே ஆரம்பமாகிறது. தீயவர்களோடு நம்ம பழகிட்டே இருந்தால் நாம் எப்படி நமக்கு தீங்கு செய்கிறவர்களோடு நம்ம பழகிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு தீங்கு செய்கிற, நாம் அழிய வேண்டும் என நினைப்பவர்களோடு உறவாடி கொண்டிருந்தால் நாம் அழியப் போவது நிச்சயம். அதுபோல் தான் அப்போ நாம் அழிய வேண்டும், நாம் உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட தானே நாம் பழகணும். அப்படி பழகினா தானே நாம் வந்து நல்லா இருக்க முடியும். அது மாதிரி தான் உணவில் வந்து நமக்கு இது தீங்கு செய்யும், நம்ம உடல் நலனை இதை அழித்து விடும் என்று தெரிந்தும் அதனை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ நாம் அழிவோமா இல்லை வந்து உண்மையிலே வாழ்வோமா? அழியத்தானே செய்வோம். அப்போ வந்து நமக்கு மன உறுதியே இல்லாமல் போயிடும். நமக்கு தீங்கு இந்த நண்பர் அல்லது நமக்கு நட்பு வட்டார், நமது உறவினர்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கிறவர்கள், ஆனால் இவர்களிடமிருந்து நம்மால் பாதுகாத்துக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உறவாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து அழிவை நோக்கி தான் செல்வோம். நமக்கு மன உறுதி என்பது இருக்காது. கோழைத்தனம் தான் அதற்கு காரணமாக இருக்கும். கோழைத்தனம் தான் வளர்ந்து கொண்டே போகும். மன உறுதியற்ற நிலை, பலவீனமான ஒரு நிலை தான் வளர்ந்து கொண்டே போகும். அது மாதிரி தான் நமக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தில் நம்மளை வந்து சகிச்சிக்கவே கூடாது. நமக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளோடு நாம் நம்மை சகித்து கொள்ளக்கூடாது. அதற்கு உடன்படவே கூடாது. நமக்கு தீங்கு செய்கிற உறவுமுறைகள் மற்றும் தீங்கு செய்கிற உணவுகள், நம்ம தீங்கு செய்கிற பழக்க வழக்கங்கள், தீங்கு செய்கிற பண்புகள், இவற்றிடமிருந்து நாம்
விலகியே இருக்க வேண்டும். விலகி இருக்க முடியவில்லை, விலக்கி வைக்க முடியவில்லை என்றால் மன உறுதி இழந்து விடுவோம். அதனால் மன உறுதியை எப்போ வளரும் அப்படின்னா, மன உறுதி என்பது எப்போது வளரும் என்றால், அதாவது தைரியம், வீரம், அறிவு இதெல்லாம் எப்போ வளரும் அப்படின்னா, நமக்கு தீங்கு விளைவிக்கின்ற உணவுப் பொருட்களை, உறவுகளை, பழக்க வழக்கங்களை, பண்புகளை விலக்கி வைப்பதிலிருந்து தான் மன உறுதி வளரும். மன உறுதி உடலும் வலிமையாகும். மனம் வேறு, உடல் வேறு கிடையாது. உடலும் மனசும் ஒன்று தான். உடலை தாங்கி தான் மனதும் செயல்படுகிறது. உடல் உணர்வுகளின் வெளிப்பாடு தான் மனம், ஊடக வெளிப்பாடு. உடல் உணர்வுகளின் ஐம்புலன் ஊடக வெளிப்பாடு. புலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஊடகம், உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் அப்படின்னு சொன்னால் அதோட வெளிப்பாடு தான் மனம். மனதின் வழியாக நமது உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்கிறோம். நமக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னா நம்ம மனசு சந்தோஷிச்சுக்கிட்டா இருக்கும். ஐயோ அம்மா வலிக்குதுன்னு தானே சத்தம் போடுவோம். அப்போ மனதோட உடலின் பிரதிநிதி தான் மனம். அப்படிங்கும்போது உடலோட பிரதிநிதி தான் மனம். ஆதலால் மன உறுதி என்பது உடல் உறுதியில் இருந்து தான். உடல் உறுதியாக இருந்தால் தான் மனசு உறுதியாக இருக்கும், மனது உறுதியாக இருந்தால் தான் உடலும் உறுதியாக இருக்கும். அப்படிங்கும்போது மன உறுதியை வளர்த்து கொள்வது என்பதன் பொருள் என்னன்னா, அது உடல் உறுதியை வளர்த்து கொள்வது என்பதாகத்தான் அது பொருள்படும். ஆக உடல் உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால், அதன் மூலம் மன உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால், நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். சும்மா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே போகக்கூடாது. சீனாக்காரங்க மாதிரி. சீனாக்காரங்க அப்புறம் எப்படி சாப்பிட்றாங்க, பாம்பு, பல்லி, தேள், நட்டுவதாலி, புழுவு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டா வலிமையானவர்களாக ஆகிவிடுவோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்கள் மற்றவங்களை இடையூறு செய்கிறவர்களாக தான் இருக்காங்க. மற்றவங்களை இடையூறு செய்வதில் அவர்கள் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்திய எல்லையில் அவங்க நம்ம இந்திய இராணுவ அத்துமீறி நுழைகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மற்றவங்களை இடையூறு செய்வதில் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பேர் வலிமை கிடையாது. அது கோழைத்தனம். மற்றவங்களுக்கு இடையூறு செய்யாமல் வாழ்வது என்பது தான் ஒரு உயர்ந்த அறிவு, பேரறிவு. அது நிலையான அறிவு. அது கடைசியில் நம்ம அங்கே தான் போய் நிற்கணும். சீனக்காரங்களோ அல்லது யாராக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காக்காரங்களாலும் சரி, அல்லது எது இந்தியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மற்றவர்களை இடையூறு செய்வதில் தான் வீரம் இருப்பதாக என்று நினைத்து கொண்டிருந்தால் அது ரொம்ப நாளைக்கு கிடையாது. எல்லாருமே அடங்கிடுவாங்க. ஏன்னா மற்றவங்களை இடையூறு செய்வதால் ஏற்படுகிற ஆபத்துகளை பார்த்து மனிதர்கள் கண்டிப்பாக பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் மற்றவர்களை இடையூறு செய்யாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடைய இடையூறுகளையும் அனுமதிக்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாம் வாழணும்னு நினச்சா மற்றவன் அழியணும்னு நினைக்கக்கூடாது. மற்றவன் வாழ்ந்தால் தான் நாமளும் வாழ முடியும். இதுதான் பிறரது இடையூறுகளை நாம் தவிர்ப்பதற்கான வழிமுறை. பிறரது இடையூறுகளை நாம் எவ்வாறு தவிர்ப்பது? வலிமையான போர் தந்திரங்களையும் உடற்பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் குவித்து விட்டால் பிறகு அப்படி கிடையாது. நம்மளை போல் நம்ம மற்றவங்களையும் நேசிக்கணும். நேசித்தா மட்டும் நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களோட வளர்ச்சிக்கு நாம் செய்யணும். சுற்றி இருப்பவர்கள் இப்போ இந்தியா இருக்குதுன்னா பாகிஸ்தானோட இந்தியா வளர்ச்சிக்கு இந்தியா எப்படியெல்லாம் செயல்படுகிறதோ அது பாகிஸ்தானோட வளர்ச்சிக்கு வேண்டிய உதவியும் ஆலோசனைகளையும் பாகிஸ்தானுக்கு வழங்கணும். அப்படி அதன் மூலமாக அண்டை நாட்டினரிடம் நம்ம ஒரு பாதுகாப்பை இயல்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு அகிம்சை வழியில் நமக்கு ஆயுதங்களே தேவையில்லை. அதன் வழியாக பார்த்தாக்கா அதனால் ஒரு கொள்கைப்படி வாழ வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு கொள்கை இருக்க வேண்டும். ஒரு அறம் இருக்க வேண்டும். ஒரு நியாயம், நேர்மை, மனிதத்தன்மை இருக்க வேண்டும். மென்மை இருக்க வேண்டும். மனிதத்தன்மையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதன்படி செயல்பட்டு நம்ம அப்போ தான் அது ஒரு இயற்கையான மன உறுதி. இயற்கையான மன உறுதி மற்றபடி மற்றவங்களை இடையூறு செய்வது, பிற உயிரினங்களை உணவுக்காக கொன்று சாப்பிடுவது, இதெல்லாம் செயற்கையான மன உறுதி. இது தற்காலிகமானது. இதெல்லாம் காலங்கடந்து தோற்றுவிடும். இந்த மன உறுதியெல்லாம் தோற்றுவிடும். நாம் மென்மையானவர்களாக மாற மாற இது போன்ற பழக்க வழக்கங்கள், மாமிசத்தை உண்ணுகிற பழக்க வழக்கம், பிறரை இடையூறு செய்கிற பழக்க வழக்கம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். நாம் நம்மை மிக வலிமையானவர்களாக உணரும் போது தான்
தன்னை பற்றி மிகையான எண்ணங்கள் தான் நாம் பிறரை இடையூறு செய்வதற்கு காரணம். நாம் நம்மளை ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிறோம், நம்ம ரொம்ப வலிமையானவர்கள், நாம் தான் உலகத்திலே வலிமையானவர்கள் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்போ மற்றவங்களை இடையூறு செய்கிறோம். தம்முடைய வலிமையை மற்றவர்களிடம் நிரூபித்து காட்டுவதற்காக மற்றவர்களை இடையூறு, வாரியா சண்டைக்கு வரியா, வண்டி சண்டைக்கு வரியா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தான். அப்போ நம்ம இதுலேருந்துலாம் எப்படி நம்மளே நாம் எப்படி பாதுகாத்துக்கிறது? நான் எதை செஞ்சாலும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் பேசினா அது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, மற்றவங்கள துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ இதுலேருந்து நான் எப்படின்னா நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கணும். எப்படின்னா நாம் மென்மையானவர்கள், எளிமையானவர்கள் அப்படின்னு நாம் உணர்கிற மாதிரி நாம் உணரணும். நம்மளை பற்றி நாம் ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு உணர்றோம். அப்போது இதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. என்னென்னா, அப்போ தான் இந்த மாதிரி மற்றவங்களை இடையூறு செய்கிற ஒரு வழக்கத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். எப்படி நாம் நம்மை மென்மையானவர்களாகவும் எளியவர்களாகவும் உணர வேண்டும்? குறிப்பாக ஆண்கள் எப்படி ஆண்கள் தங்களை ரொம்பவும் வலிமையானவர்கள் நினச்சிக்கூடாது. அப்போ மிகையானவர்கள் நினச்சிட்டா அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய வலிமை நிரூபிப்பதற்காக மற்றவர்களை இடையூறு சண்டைக்கு கூட்டுவான். அப்போ இந்த ஒரு உளவியல் பிரச்சனையிலேருந்து ஆண்கள் முதல்ல விடுபடணும். அப்படின்னா ஆண்கள் விடுபடணும். பெண்களும் என்ன பண்ணால், பெண்கள் தன்னை விட வயசில் சிறிய பெண்களை என்ன பண்ணுறாங்க, இளமையான பெண்கள், குறிப்பாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அம்மாங்கிறவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய பெண் குழந்தைய என்ன பண்ணுறா, அவங்க எளியவங்கன்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட தன்னை வலிமையானவளாக காட்டிக்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பெண் குழந்தை தன்னை விட பெரியவர், அம்மாவை விட பெரியவர். அப்படிங்கும்போது அந்த அம்மா தன்னுடைய பெண் குழந்தையிடம் தன்னை எளியவராக காட்டிக்கொள்ள வேண்டும், பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, ஆண்கள் எப்படி தன்னை வலிமையானவர்களாக உணராமல் எளிமையானவர்களாக எப்படி உணர்வது? தன்னை மிகையாக உணராமல் ஒரு எளிமையானவராக தன்னை ஆண்கள் எப்படி அப்போ தான் பிறரை இடையூறு செய்ய மாட்டான். தனிமையை உணரணும். ஆண்கள் ஏன் மற்றவங்களை இடையூறு செய்கிற மாதிரியான உளவியல் அவனுக்கு வருதுன்னா, கூட்டமாக சேர்ந்துக்கிறது, தனித்து செயல்படுறது தெரியல. நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக சேரும்போது தான் அந்த கூட்ட மனநிலை, 4 பேரை சேர்த்துக்கிட்டு போகிறது, சேர்த்துக்கிட்டு வாழ்கிறதுனா ஒற்றுமை என்பது வேறு. நமக்கு தேவையான உதவியை பிறரிடமிருந்து பெறுவது என்பது வேறு. அதற்கு தேவையான ஒரு இது இல்லாமல் ஒரு கூட்டாக சேர்ந்துக்கிட்டு தன்னை நான் இந்த ஜாதி, குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறதா நினச்சிக்கிறான். அவனுடைய வலிமைக்கு காரணமாக ஒரு கூட்டமே இருக்குது. தன்னுடைய பாதுகாப்பிற்காக தனக்கு ஒரு பிரச்சனைன்னா தனக்கு ஒரு கூட்டமே வரும் அப்படின்னு நினச்சிக்கிறார். அந்த மனநிலை தான் தன்னை மிகையாக நினைப்பதற்கு காரணம். ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ வீரர் ரொம்ப தன்னை மிகையாக நினச்சிக்கிறாருன்னா, தனக்கு பின்னால் ஒரு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இராணுவ வீர கூட்டமே இருக்குது. அதனால அதில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வலிமையானவர்களாக நினச்சிக்கிறது. தான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், தனக்கு ஒரு பிரச்சனைன்னா தனக்காக 4 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க, தன்னுடைய ஜாதியை சேர்ந்த 100 பேர். அப்போது அந்த 100 பேரோட வலிமையும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் புகுந்துருது. அப்போ அந்த வலிமை மிக பெரியதாக தெரிகிறதுனால ஜாதியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வலிமை தான் நம்மளை ரொம்ப அந்த வலிமை ஒரு 100 பேரோட வலிமை. இப்போ ஒரு ஜாதியில் 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க. மற்ற ஜாதிக்காரங்க பிரச்சனை பண்ணும்போது இவங்க அந்த 100 பேரும் ஒத்துமையாக சண்டை போடும்போது நமக்கு எதுனாலும் நம்ம ஜாதிக்காரங்க நம்ம பின்னாடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வேணும்னே மற்றவங்கள வம்பிழுக்கிற நீயா நானா அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு ஜாதியில் சேர்ந்த 100 பேரில் உள்ள ஒவ்வொருத்தரும் தன்னை 100 பேருக்கான வலிமையுடையவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். அப்போ அதனால கூட்டமாக இருக்கும்போது அவங்க ரொம்ப எகிருவாங்க. அது கூட்டமாக குறைஞ்சிச்சுன்னா தனித்து இருக்கும்போது அமைதியாகிடுவாங்க. அப்போது இந்த பிரச்சனை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு கூட்டம் வந்தால் தைரியமாகறதும், தனித்து போனால் பதுங்கிறதும், அப்படி இந்த மாதிரியான இதுலேருந்துலாம் தப்பிக்கணும். அப்படின்னா ஆண்கள் தன்னை முதல்ல தனித்து செயல்படணும். இந்த கூட்டத்தெல்லாம் நம்பவே கூடாது. அதாவது கூட்டமானால் நம்ம வலிமையானவர்களாக எப்படி ஆகிவிட முடியும்? எப்போதும் இப்போ நான் இப்போ எனக்கு ஜாதி நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ என் ஜாதியை சேர்ந்தவங்க எனக்காக நிற்பாங்க, வருவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு
நான் என்னை வலிமையானவர்களாக உணர்ந்து கொண்டால் எப்போதும் எனக்கு ஜாதிக்காரங்க என் பின்னாடியே வருவாங்களா? வரமாட்டாங்க. அதாவது யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஜாதிக்காரங்க எப்போதும் வந்து பாதுகாப்போடு வருவாங்களா? வர முடியும். ஒருத்தரை எப்படி வேணாலும் ஒருத்தரை வீழ்த்தலாம். தனியாக போகிற நேரத்தில் அல்லது எப்படி போனாலும் ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தாலும் அந்த பாதுகாப்பை தாண்டி பெரும்பாலும் அவரை வீழ்த்துவதற்கு அதிக வாய்ப்பு. சாமானிய மக்களுக்கு மனுஷங்களாக வாழ்ந்துட்டு நாம் மற்றவங்களால் வீழ்த்தப்படுவதற்கு பிறரை இடையூறு செய்து நாம் சாமானிய மக்களாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு வச்சுங்க. அதே நேரத்தில் ஒரு பிறரை இடையூறு செய்கிற பண்புகளும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் நமக்காக எத்தனை பேர் வந்தாலும் இருக்காங்க அப்படிங்கிற நினப்பு நமக்கு இருந்தாலும் நாம் எப்போதும் ஒரு கூட்டமாகவே இருக்கவும் முடியாது. எங்கேயாவது தனியாக போக வேண்டியிருக்கும். அப்போ நம்ம நம்முடைய நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க நம்மளை வீழ்த்துவதற்கு ரொம்ப எளிதான வாய்ப்புகள். அதனால் எப்போதுமே மற்றவங்கள நம்பக்கூடாது. நம்ம பாதுகாப்பிற்காக நாம் மற்றவங்களை நம்பக்கூடாது. நம்மை தான் நாம் நம்ப வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ பெரிய அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு பின்னாடி மிகப்பெரிய இராணுவமே இருக்குது நம்மளை பாதுகாக்கிறது. அதனால் ஒரு 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 தலைவர் என்ன பண்ணுறாரு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ராஜீவ்காந்தி எடுத்துப்போம். அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய பாதுகாப்புக்கு நமக்கு இராணுவமே இருக்குது. நாம் ஒரு பிரதமராக இருக்கிறோம். நம்முடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய இராணுவமே இருக்குது. அதனால நம்ம என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார், அமைதிப்படைங்கிற பேரில் இலங்கைக்குள்ளே இராணுவத்தை அனுப்பிச்சு அங்குள்ள ஈழத்தமிழர்களை துன்புறுத்தினாங்க. அமைதிக்காக போராடுறோம் அப்படிங்கிற போர்வையில் அங்குள்ள மக்களை துன்புறுத்தினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி ஏற்படுது. அந்த பழி உணர்ச்சியை காரணம் காட்டி ராஜீவ்காந்தி பிற்பாடு அவரை கொன்னுட்டதாக சொல்கிறாங்க. கொன்னுட்டதாக எந்த அளவுக்கு, ஆனால் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். எவ்வளோ பெரிய தலைவர் அவருக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அப்படி இருந்தும் அவர் வீழ்த்தப்படுகிறார். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன நினைக்கணும்னா, தன்னுடைய பாதுகாப்பிற்கு அவர் தன்னை மட்டுமே நினைத்திருக்க வேண்டும். தனக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்று இராணுவத்தையோ போலீஸாரையோ எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருந்தோம் அவரை காப்பாற்ற முடியல. அதனால் அவர் தன்னை மட்டுமே தனது பாதுகாப்பிற்காக நம்பியிருந்தால் அது போன்ற ஒரு செயல், ஈழத்தமிழர்களை அமைதிப்படைங்கிற பேரில் கொல்லுற அந்த நாசகார செயலை அவர் செய்திருக்க மாட்டார். அதுதான் இங்கே முக்கியமான. அதுக்காக காந்தியை ஏன் கொண்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்தளவுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது. அந்த ஞானம்லாம் கிடையாது. சொல்கிறேன், சில உதாரணங்கள் சொல்கிறேன். அதனால் எப்போவுமே நம்முடைய பாதுகாப்புக்கு நாம் நம்மளை மட்டும்தான் நம்பணும். நம்ம கூட எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும், கூட்டம் இருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரி, ஓகே. அப்போது நம்மளை நம்முடைய பாதுகாப்புக்கு நாம தான் அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்குதுல்ல, அதுவே ஒருத்தரை எளிமையாக்கிடும். நமக்காக எப்போதும் ஒரு கூட்டம் வரும், கூட்டம் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்முடைய பாதுகாப்பை நாம் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும், நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்காக எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு ஏற்படுகிற தீங்கிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்து கொள்ள முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இது ஒன்று புரிஞ்சுட்டு அப்போ அதுதான் தனிமையை உணர்வது. தனிமையை உணர்வதுங்கிறது அதுதான். தனிமை தான் உண்மை. நமக்காக எத்தனை பேர் வந்தாலும் தனிமை தான் உண்மை. இப்போ இது ஒரு சிங்கம் ஒரு காட்டெருமை ஆயிரக்கணக்கில் கூட்டமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சிங்கம் அதில் உள்ள ஒரு எருமையோ அல்லது கூட்டமாக சென்று கொண்டு இருக்கிற ஒரு மான் அல்லது ஆடு எதை வேணாலும் ஈஸியாக வேட்டையாடிடுது. அந்த எருமைகள் கூட்டமாக திரும்பி அந்த எருமைகள் நம்ம கூட்டமாக சென்றாலும் நமக்கு பாதுகாப்பாக மற்ற எருமைகள் இருப்பார்கள் என்று நினைக்கவில்லை. எல்லா எருமைகளும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் ஓடுகின்றன. மற்றவர்களை பாதுகாப்பதற்காக அவைகள் முயற்சி செய்யவில்லை. அதுபோல தான் எப்போவுமே கூட்டமாக இருக்கிறதுனால மட்டுமே
நமக்கு மற்றவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. கூட்டமாக இருந்தாலும் நமது பாதுகாப்பிற்கு நாம் மட்டுமே துணை. தனிமை தன்னை மட்டுமே நம்பணும். தன்னை தவிர மற்ற அனைவர்களுமே எதிரிகள், நம்மை வீழ்த்துவதற்கான எதிரிகள். அவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் நமக்கு உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் மாறுவார்கள். அதனால் பிறரை எதிரியாக்க வேண்டுமென்றால் அதற்கு தகுந்தார் போன்று நாம் செயல்பட்டால் பிறர் எதிரியாகி விடுவார்கள். அப்போ பிறரை நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் ஆக்க வேண்டுமென்றால் நாம் அதற்கு தகுந்தார் போல் செயல்பட வேண்டும். அதாவது நம்ம ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் நாம் தனி தான், நம்முடைய பாதுகாப்புக்கு நாம் மற்றவங்கள நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நாம் ஒரு கூட்டத்தோடு இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த சாதி பெருமைலாம் இப்போ வராது. சாதி பெருமை நமக்கு தோணவே தோணாது. ஏன்னா இந்த சாதி எல்லா நேரமும் நம்மளை பாதுகாக்காது. ஒரு நிறைய நேரம் நம்மை கைவிட்டு விடும். அதனால் அத்தகைய சாதியை நம்புவது மூடத்தனம். அப்போது நாம் நம்மளுக்கான பாதுகாப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய பண்புகளும் அதற்கு தகுந்தாற் போன்று மாற வேண்டும். அகிம்சை விரும்ப வேண்டும், வன்முறை விரும்பக்கூடாது. இதுதான் நாம் நம்புறதுக்கான ஒரு ஆதாரமான பண்பு. நாம் நம்மளை மட்டுமே நம்புறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வன்முறையில் கையில் எடுத்துக்கொண்டு அமைதியாக செயல்படுவது அப்படிலாம் கிடையாது. வன்முறை அதுக்காக தான் வன்முறையை தொடப்பட்டுரும். வன்முறை தொடப்பட்டாலே நமக்கு ஒரு கூட்டமே தேவையில்லை. நாம் யாரையும் வம்புக்கு போய் சண்டை போடலை, அந்த மாதிரி ஒரு குணம், பிறரை இடையூறு செய்கிற உணர்ச்சியே நமக்கு இல்லைன்னா நமக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏன் ஒரு பெரிய கூட்டத்தை நம்புகிறோம் அப்படின்னா, நம்முடைய பாதுகாப்புக்காக. என் ஜாதிக்காரன் வருவான், அல்லது என் நாட்டுக்காரங்க வருவாங்க, என் மொழிக்காரங்க வருவாங்க, என் மதத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள் அப்படின்னு நாம் ஏன் எதிர்பார்க்குறோன்னா, நம்முடைய செயல்கள் மற்றவர்களை இடையூறு செய்வதாக இருக்கிறது. மற்றவர்களை இடையூறு செய்கிற நோக்கில் நாம் செயல்படுகிறோம், நாம் வாழுகிறோம் என்பதனால்தான் நாம் நம்முடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சார்ந்திருக்கிறோம். இப்போ எனக்கு அடிப்படையில் எனக்கு மற்றவர்களை நேசிக்க தெரியும், பிறரை இடையூறு செய்ய எனக்கு தெரியவே தெரியாது. மற்றவர்களை நேசிக்க தெரியும், என்னை இடையூறு செய்பவர்களை கூட என்னால் நேசிக்க தெரியும். இடையூறு செய்பவர்களிடம் என்னால் அமைதியாக இருக்க தெரியும், அவர்களையும் நேசிக்க தெரியும். என்னை அடிக்க வருகிறவர்களை கூட என்னால் நேசிக்க செய்ய முடியும். என்னுடைய நேசம் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை, என்னுடைய நேசத்தை அவர் மதிக்கவில்லை என்றால் அவரிடமிருந்து என்னால் விலகி போகவும் தெரியும். அப்படி அந்த மாதிரி ஒரு பண்பு தான் பண்பு வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கூட்டமே தேவையில்லை. நம்மக்கிட்ட மனிதத்தன்மை இருக்கணும். அதுவும் மாமிசத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு தான் அப்போ ஒரு பெரிய கூட்டத்தை நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் நம்புகிறோம் அப்படின்னா நாம் மற்றவங்களை இடையூறு செய்கிற மாதிரி வாழ்கிறோன்னு அர்த்தம். என் ஜாதிக்காரங்க, என் நாட்டுக்காரங்க, என் மொழிக்காரங்க, என் மதத்துக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நம்முடைய வலிமையாக நாம் முன்வைக்கிறோம் அப்படின்னா நாம் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே என்னென்னா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம் வரும். நம்முடைய பேச்சு, செயல் இது எல்லாமே மற்றவங்களை இடையூறு செய்வதாக இருக்கிறது எனும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அப்போ நமக்கு பாதுகாப்புக்கு நமக்கு நம்பிக்கை வராது. அப்போ நமக்கு ஒரு பெரிய கூட்டமே நமக்கு தேவைப்படும், ஒரு கூட்டமே நமது பாதுகாப்பிற்காக. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு மொழி அடிப்படையிலோ அல்லது மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ அல்லது உறவுமுறையின் அடிப்படையிலையோ நாம் தேடிக்கொள்வோம். இது எங்கள் சொந்தக்காரங்க, நான் யார் தெரியுமா, என்னுடைய ஜாதி என்ன தெரியுமா, என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, நான் எந்த நாட்டுக்காரன் தெரியுமா, நான் எந்த மதத்தை சேர்ந்தவன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு சாதியின் பின்னாலோ அல்லது ஒரு மதத்தின் பின்னாலோ மொழியின் பின்னாலோ இனத்தின் பின்னாலோ இப்படி உறவுமுறையின் பின்னாலும் நாம் ஒளிந்து கொண்டு நமது பாதுகாப்பை நாம் தேட முயற்சி செய்வோம். அப்போ நம்ம பிறரை இடையூறு செய்யாமல் மனிதத்தன்மையோடு பிற உயிரினங்களையும் இடையூறு செய்யக்கூடாது. மனுஷங்களை இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னா மனுஷங்களும் ஒரு உயிர் தான், அதே மாதிரி பிற உயிரினங்களும் ஒரு உயிர் தான். ஆடாக இருந்தாலும் மாடாக சேர்ந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான். அதுக்காக தாவரங்களை சொல்லக்கூடாது, அது விதண்டாவாதம். அதெல்லாம் நம்ம நாமளும் ஒரு இயற்கைக்கு உட்பட்டவர்கள் தான்.
அதனால் தாவரங்களை நாம் வந்து சாப்பிட்றதுலாம் தப்பு கிடையாது. அது அப்படி பேசக்கூடாது, அந்த மாதிரி பேச்செல்லாம் தேவையில்ல. விலங்குகளை சொல்கிறவர் ஆடு மாடை வந்து கொல்றது, அதோட மாமிசத்தை திங்கிறது, இதுவும் வந்து பிற உயிரினங்களை இடையூறு செய்வது தான். அவள் இடையூறு செய்யும்போது அப்போ அதனாலேயும் நமக்கு துன்பம் தான் வரும். ஆடு மாடுகளை கொன்று அப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு மனிதத்தன்மை இருக்காது, அன்பு இருக்காது, மற்றவங்கள நேசிக்கிற அந்த இது போயிடும், நேசிக்கிற பண்பு பழக்கம் வழக்கம் மென்மையான மனசுங்கிறது போயிடும். ஒரு பிறரை நேசிப்பதற்கு தகுதியான மனம் என்பது நம்மிடம் இல்லாமல் போயிடும். அதனால் பிறரை இடையூறு செய்தால் நமக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு, துன்பம் வந்து சேரும், இன்பத்தை அனுபவிக்க முடியாது, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நாம் நம்முடைய தனிமையை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் பிறரை இடையூறு செய்யக்கூடாது. ஏன் தனிமையை உணர முடியல? இப்போ ஆண்களாக இருக்கட்டும் சொல்லிட்டோம், ஏன் அவங்க ஆண்களால் தனிமையை உணர முடியல? அவங்க எப்போவுமே தன்னுடைய தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருப்பதாக உணர்கிறார்கள். ஆணாதிக்கம் என்பது என்னென்னா ஆணாதிக்கம் கிடையாது, ஆண் சர்வாதிகாரம். ஆண் சர்வாதிகாரம் என்றால் என்னென்னா, தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருப்பதாக, தனது பாதுகாப்பிற்காக ஒரு நம்பிக்கையான ஒரு கூட்டம், அது சாதி ரீதியாகவும் அல்லது மொழி ரீதியாகவோ உறவுமுறை ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ இருப்பதாக அவர்கள் உணரும் பொழுதுதான் தன்னை வலிமையானவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள். அப்படி உணரும்போது அவர்களால் வந்து பிறரை இடையூறு செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்போது ஆனால் யதார்த்தம் என்னென்னா, உனக்கு இப்போ வந்து பின்னாடி வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, உன்னை வீழ்த்தணும்னு நினச்சா எப்படி வேணாலும் வீழ்த்திடலாம். எப்போதும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றார் என்று சொல்ல முடியாது. அதாவது இப்போ அதுக்கு உதாரணம் வந்து நிறைய இருக்குது. நிறைய நாட்டோட தலைவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுலேருந்துலாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் நல்லதே செஞ்சுருக்காங்க, அதனால் அவர்கள் வந்து தீங்கை செய்தார்கள், அதனால் அப்படி கிடையாது. நல்லதே இப்போ காந்தியெலாம் இருக்கிறாரு, அவர் சுதந்திரத்திற்காக போராடினார். அப்புறம் வந்து ஜான் கென்னடி, அப்ரஹாம் லிங்கன், இப்படிப்பட்டவர்களெல்லாம் வந்து தங்களுடைய நாட்டு மக்களுக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அதை விரும்பாத தீயவர்கள் அவர்களை சுட்டு வீழ்த்திக்கிட்டு, ஆனால் இப்படி சுடப்பட்ட நாட்டு தலைவர்களுக்கு பின்னாடி அந்த நாட்டு இராணுவம் வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கும். அந்த பாதுகாப்பையும் மீறி ஒருவரை கொல்ல முடியும் என்று முயற்சி செய்தால் கொண்டு விடலாம் என்பதற்கான உண்மைதான் இது. அதனால் நமக்கு பின்னால் நம்ம ஜாதிக்காரங்க இருந்தாலும் சரி, உறவுக்காரங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்மளை ஒருத்தர் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால், நம்மளை கொல்ல வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எளிதாக கொண்டு விட முடியும். அதனால் நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் பிறரை நம்புவது தவறு. நம்முடைய பாதுகாப்பிற்கு நாம் நம்மை மட்டுமே நம்ப வேண்டும். நம்ப வேண்டும் என்றால் எப்படி? ஓடி ஒளிந்து கொள்வதா? அல்லது வந்து அப்படி கிடையாது. அப்போ நம்முடைய வன்முறை உணர்ச்சிகளெல்லாம் இழக்க வேண்டும். நாம் மென்மையானவர்களாக மாற வேண்டும், பிறரை நேசிக்கின்றவர்களாகவும் மாற வேண்டும், தன்னை போல் பிறரும் நன்றாக வாழ வேண்டும் என விரும்ப வேண்டும். அதே தமிழ்ந்து எளிமையாக வாழ வேண்டும். ரொம்பவும் ஆடம்பரமாக ஒரு நாட்டின் தலைவராக வாழ்ந்து கொண்டு நான் பிறரை நம்பாமல் என்னை மட்டுமே நான் நம்புவேன். என்னை நம்பும்போது நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி எனக்கு தேவை, அதுக்கு மேலேயும் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா நாம் வந்து என்னை மட்டுமே நான் நம்புவராக இருந்தாலும் கூட, சரி என்னை மட்டுமே நான் நம்பினா என்ன பாதுகாத்துக்க முடியுமா? அப்படின்னா என்னை மட்டுமே நான் நம்பினால் அப்போ ஒரு பெரிய பதவியில் உட்கார்ந்து கொண்டு நான் எனது பாதுகாப்பிற்காக மற்றவர்களை நம்பாமல் நான் என்னை மட்டுமே நம்புகிறேன் என்று கூறிக்கொண்டால் எனக்கு பாதுகாப்பு கிடைத்து விடுமா? அதனால் நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் மிகப்பெரிய அது ஒரு ஆடம்பரமான பதவிகளை ஆசைப்படக்கூடாது. ஒரு நாட்டின் தலைவராக இருந்து கொண்டு நான் எனது பாதுகாப்பிற்காக பிறரை நம்பாமல் நான் என்னை மட்டுமே நம்புவேன், ஆதலால் எனது பாதுகாப்பிற்காக இருக்கின்ற வீரர்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்லுங்கள், நானே என்னை பாதுகாத்துக் கொள்வேன், உங்களை என்னால் நம்ப முடியாது, நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் என்னை கொல்ல வேண்டும் என்று ஒருவர் நினைத்து விட்டால் அவர் என்னை கொண்டே விடுவார், கொண்டுதான் தீர்வார். இது வந்து வரலாற்று நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவரை மட்டும் பாதுகாப்பாக பார்த்துக்க முடியுமா? முடியாது. அப்போது பிறருடைய உதவி எப்போ தேவைன்னா மிகப்பெரிய பதவிகளில் இருக்கும்போது,
ஆடம்பரமாக வாழும்போது ஆடம்பரமாக வாழ்கிறதுக்குல்ல, இதுவே மற்றவங்களை இடையூறு செய்கிறது தான். இப்போ ஒரு நாட்டின் தலைவருக்கு ஏன் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க? அந்த நடைமுறையே ஒரு நாட்டின் தலைவர் அப்படிங்கிற ஒரு நடைமுறையே மற்றவர்களோட உரிமைகளை பறித்துவிட்டு, இப்போ ரொம்ப அதாவது அளவுக்கு அதிகமான சாப்பாடு, அளவுக்கு அதிகமான செல்வம், இதெல்லாம் வந்து மற்றவர்களுடையது. அளவு உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு தான் அளவு, இவ்வளவு செல்வம் தான், இவ்வளவு பணம் தான் உனக்கு இருக்க வேண்டும். அதை விட அதிகமாக இருக்கிறது என்றால் அது மற்றவர்களுடையதைத்தான் நீ உனக்கு சொந்தமாக்கி வைத்துக் கொள்கிறாய். அப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு நாட்டோட பிரதமராக இருக்கிறாரு அப்படின்னா, அது வந்து ஒரு மனிதருக்கு வந்து ரொம்பவும் மிகப்பெரிய தகுதி, பதவி. அது வந்து பலருடைய வாய்ப்புகளை எல்லாத்தையும் பறித்து கொண்டு தான் அவர் தன்னை வந்து ஒரு நாட்டோட தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போ சுழற்சி முறையில் ஒரு நாட்டுக்கு எல்லாரும் தலைவராக முடியுமா? அதை எப்படி சாத்தியப்படுத்துவது? சுழற்சி முறையில் ஒவ்வொருத்தராக பதவியேற்பதை விட ஒரு நாட்டிற்கு வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு ஆயிரக்கணக்கான பதவியில் எடுத்து அங்கங்கே சிறு சிறு குழுக்களாக பிரித்து அந்த மாதிரி பதவி வைக்கலாம். அது முடியும், அது ரொம்ப எளிது. இப்போது ஒரு நாட்டிற்கு ஒருத்தர் தான் பிரதமராக இருப்பதா? இது எவ்வளோ பெரிய மோசமான நடைமுறை தெரியுமா? இப்போ ஒரு வீட்டிற்கு ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். வீடு என்பது ஒரு சின்ன பரப்பு, 4 அறைகள், ஒரு சின்ன 3 சென்ட் 4 சென்ட் நிலத்துக்குள்ள ஒரு வீடு அடங்கிறது. அந்த வீட்டை நிர்வகிப்பதற்கு ஒரு தலைவர் அல்லது அம்மா இல்லைனா அப்பா, அவங்களுக்கு உதவி செய்வதற்காக பிள்ளைகள், இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு வீட்டை நிர்வகிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கு ஒருவரை மட்டுமே நாம் பிரதமரோ அல்லது அதிபரோ அல்லது தலைவரோ என்று கூறுவது கூட ரொம்ப தப்பு, ஒரு அறியாமை தான். ஏன் ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவருங்கும்போது ஒரு நாட்டுக்குன்னு ஒரு தெருவுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஒரு தெருவோட தலைவர் வந்து ஒரு 10 பேரை வைக்கணும். அல்லது இப்போது அது மாதிரி வந்து ஒரு நாட்டுக்குன்னு தலைவரும்போது ஒரு 1000 தலைவர்களையாவது வைக்கணும். 1000மா? 10,000 தலைவர்களோடு வைக்கலாம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாரையும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்ற மாதிரி. அப்போ அது ஒரு கௌரவ பதவி. அதே இடத்துல அந்த மாதிரியான ஒரு பொது உடைமை நடைமுறையெல்லாம் இருக்குது. பொது உடைமை நடைமுறைன்னு வரும்போது அதிகாரத்தை வந்து யாரும் தனி உடைமையாக பார்க்க முடியாது. இது இப்போ வந்து தனி உடைமை. ஏன் மன்னர் வாரிசு அரசியல் இதெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் வந்து ஒரு நாட்டோட தலைமை பதவி தனி ஒரு இத்தனுக்காண்டு இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டையே கொடுக்குறது. அப்போது தமிழ்நாட்டையே கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நாட்டோட தலைவராக வந்து அதோட ஆட்சி செய்கிறதுக்கான காலத்தை வந்து ஒரு மாதமாக சுருக்கிக்கொள்ள, ஒரு மாதத்தில் வந்து அப்போ ஒரு நாட்டோட பரப்பளவையும் நாம் குறைக்கணும். ஒரு தமிழ்நாடுங்கிறதுல மிகப்பெரிய பரப்பளவு, ஒரு நாடுங்கிறதையே ஒரு சிறிய பரப்பளவாக மாற்றிவிட வேண்டும். சிறிய ஏன் பெரிய நாடுன்னு ஏன் வந்து இந்தியா மிகப்பெரிய நாடு? இதெல்லாம் ஏன் அப்படின்னா பாதுகாப்பிற்காக தான். இராணுவம் இது போன்ற பாதுகாப்பிற்காக ஒரு நாடு என்பது மிகப்பெரிய பரப்பளவு உடையதாக இருக்கிறது. சிறிய பரப்பளவு, அதாவது ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க. ஒரு வட்டம் அளவுக்கு, வட்டம்லாம் சொல்கிறோம்ல, ஒரு நாடுங்கிறது ஒரு வட்டார அளவு தான் இருக்கணும். அதுதான் ஒரு நாடு. அப்போ அந்த வட்டார அளவில் வசிக்கின்ற மக்கள் அனைவரையும் சுழற்சி முறையில் அந்த வட்டாரம் என்னும் நாட்டின் தலைவர்களாக சுழற்சி முறையில் அவர்களை பதவி வகிக்க செய்துவிடலாம். அந்த மாதிரி இப்போ சுழற்சி முறை எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் அப்படிங்கிற அந்த இதை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இது என்னுடைய நாடுங்கிற உணர்வு எனக்கு வரும். யாரோ ஆட்சி செய்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இது என்னுடைய நாடுன்னு நான் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற உணர்வு வந்துடுது. ஏன்னா இப்போ என்னுடைய நாடுன்னு சொல்லிட்டா எனக்கு ஆட்சி செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்குமே அந்த ஆட்சி செய்யணுங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இயற்கையான ஆசை. நாம் வாழ்கிற இந்த மண்ணை ஆளுகிற ஆசை என்பது வந்து ரொம்ப இயற்கையானது. அதனால தான் வந்து எவ்வளோ நடிகர்கள் ஏன் பிற்காலத்தில் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு இயற்கையான ஆசை. நம்ம வந்து ஒரு துறையில் விஞ்ஞானியாக இருந்தால் கூட அரசியலுக்கு வராங்க கடைசி காலத்தில். ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியலுக்கு வராங்க, இயக்குனராக இருந்தாலும் அரசியலுக்கு வராங்க, தொழிலதிபராக இருந்தாலும் கூட கடைசி காலங்களில் அரசியலுக்கு வராங்க. ஏன்னா அது ஒரு இயற்கையான ஆசை. தாம் வாழ்கிற மண்ணை வந்து எந்த அளவுக்கு நீ உலகிலேயே வேறு எந்த துறையிலையும்
ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்தால் கூட, ஆனால் ஒரு நாட்டை ஆளுகிற அந்த நிலையை விட வேறு எதுவும் உயர்ந்ததில்லை. அது ஒரு மிகப்பெரிய மரியாதை, ஒரு இயற்கையான ஒரு ஆர்வம். நாம் வாழுகிற மண்ணை ஆட்சி செய்வது வந்து ஒரு இயற்கையான ஆர்வம். இயற்கையான ஆர்வம் அப்படின்னா, அப்போ அதை எப்படி சாத்தியப்படுத்துறது? அந்த இயற்கையான இயற்கையான ஆர்வம் என்று சொல்வதை விட இயற்கையான உரிமை அப்படின்னு சொல்லணும். அந்த உரிமையை சாத்தியப்படுத்த வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்னா, ஒரு நாடு, இப்போ ஒரு இந்தியாவில் உள்ள எல்லாரையும் அந்த இந்திய நாட்டின் சுழற்சி முறையில் இந்திய நாட்டை ஆளுவதற்கான வாய்ப்பை கொடுத்து விட முடியுமா? முடியாது. இந்தியாவில் நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் இருக்காங்க, 100 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை சுழற்சி முறையில் கொடுத்து விட முடியாது. அப்போது நாட்டோட அளவை சிறிதாக்கணும். நாட்டோட அளவை வந்து ஒரு வட்டாரம் வந்து எவ்வளவு, அவ்வளோதான், அதுதான் ஒரு நாடாக மாற்றணும். அந்த மாதிரி மாற்றி அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லோரையும் அவர்களுடைய நாட்டை ஆளுவதற்கான வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி அளவு உள்ள நாடுகள்லாம் இருக்குது, உலகத்தில் இல்லாமல் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா நாடும் இந்தியா போல், தமிழ்நாட்டை போல், அமெரிக்காவை போல், ரஷ்யா போல் மிகப்பெரிய நாடுகளாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள்லாம் சிறிய நாடுகளாக இருக்கின்றன. அப்போது வந்து ஒரு எல்லோருக்கும் ஆட்சி செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டுமென்றால் நாட்டின் பரப்பளவை குறைத்து விட வேண்டும். ஏன் நாட்டோட பரப்பளவு ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னா, பெருசாக இருந்தால் தான் வரி அதிகமாக வாங்க முடியும். வரி அதிகமாக இருந்தால் இராணுவம் நம்ம பாதுகாப்புக்காக ஆயுதங்களை நம்புவதால் தான் ஆயுதங்களை வாங்குவதற்கு நிறைய பணம் தேவை. அப்போ நிறைய பணம் தேவைப்படுவதற்கு நிறைய பேரோட வரி பணம் தேவை. அதனால தான் வந்து ஒரு நாட்டின் பரப்பளவு மிகப்பெரியதாக இருக்குமாறு வடிவமைக்கப்படுகிறது. இயற்கையாகவே அது வடிவமைக்கப்படுகிறது. வன்முறை உணர்ச்சியால் தான். இப்போ வந்து இந்த நாட்டில் போர்களே நடைபெறாது, ஆயுதங்களே இல்லை, துப்பாக்கிகளும் அணுகுண்டுகளும் எதுவுமே இல்லை என்றால் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிறிய சிறிய நாடுகளாக இருந்துவிட்டு போய்விடலாம். நமக்கு ஆயுதங்கள் தேவையில்லை, அணுகுண்டுகள் தேவையில்லை, அணு உலைகள் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு அதுக்கு தேவையான பணமும் தேவையில்லை. அப்படிங்கும்போது நம்ம சிறிய சிறிய நாடுகளாக இருந்துவிட்டு போய்விடலாம். ஆக நம்ம மிகப்பெரிய நாடாக இருக்கிறதுக்கு காரணம், பெரும்பாலான நாடுகள் மிகப்பெரிய பரப்பளவுடையவும் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டதாகவும் தான் இருக்குது. அது காரணம் அப்போ தான் வந்து அது ஒரு ஒற்றுமையால் இருந்து அப்போ தான் நிறைய பணம் வசூலிக்க முடியும். வரியாக வசூலித்து அதன் மூலம் மிகப்பெரிய இராணுவத்தை ஏற்படுத்தி பாதுகாத்து கொள்ள முடியும். இராணுவத்துக்கே ஏகப்பட்ட ஆயுதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவை. அப்போது வந்து ஒரு சிறிய அளவில், ஒரு வட்டார அளவில், வட்டார அளவில் ஒரு நாடாக இருந்து கொண்டு அந்த நாடு தனது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள முடியாது. அந்த நாடு அந்த வட்டார அளவில் வசிக்கின்ற மக்களிடம் வாங்கிய வரியை கொண்டு ஒரு அதிநவீன ஆயுதங்களை வாங்கி கொண்டு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ள முடியாது. ரொம்ப எளிதாக மற்ற நாட்டினர் வந்து அவர்களது நாட்டை கைப்பற்றி விடுவார்கள். அப்போ அதுக்கு தான் ஒரு நாடுங்கிறது ஏன் வந்து மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படின்னா, அப்போ தான் நிறைய வரி கிடைக்கும். அதன் மூலம் நிறைய பணத்தின் மூலம் அந்த நாடு தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். இல்லைன்னா சண்டையாக வந்துட்டுருக்கும். ரொம்ப சின்ன நாடாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு பாதுகாப்பே இருக்காது. இந்தியா வந்து பரப்பளவில் பெரிதாக இருக்கிறதுனால தான் அப்போது இந்திய இராணுவம் வந்து வலிமையாக இருக்கிறது. அதன் மூலம் பிற நாட்டிடமிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. பிற நாட்டின் இடையூறுகளிலிருந்து, அச்சுறுத்தல், சண்டைகள், போர்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு தன் நாட்டு மக்களை அமைதியாக வாழ வைப்பதற்கு அது உதவுகிறது. சிறிய நாடாக இருந்தால் பிற நாட்டினர் வந்து எளிதாக அவர்களோடு சண்டையிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ விடாமல் செய்து விடுவார்கள். இப்போ பக்கத்தில் வந்து ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்காக்காரங்க இந்தியாக்காரங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாகிஸ்தான்காரங்க இந்தியாக்காரங்களை எதுவும் செய்ய முடியாது. அப்போது அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்தியா பெரியதாக இருப்பதாலும் தன்னுடைய இராணுவம் வலிமையாக வைத்துக்கொள்வதால், அதன் மூலம் தன்னுடைய இராணுவத்தை வலிமையாக வைத்துக்கொள்கிறது. அதன் மூலம்தான் அந்த பாதுகாப்பு. இந்தியாவை சுற்றி நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
ஆனால் வந்து ஒரு இலங்கைக்கு வந்து எப்போதும் பயம் இருக்கும். இந்தியாவிடமிருந்து இந்தியா வந்து தன்னை எப்படி எப்போதுமே தனக்கு பாதுகாப்பாக இருக்குமா சொல்ல முடியாது. ஆட்சியாளர்கள் மாறும்போது ஒரு இந்திய ஆட்சியாளரில் யாராவது ஒருத்தர் இல்லை இந்திய பிரதமர் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவார், இலங்கையை கைப்பற்றுவதற்கான முயற்சியை ஈடுபடுவார். அந்த முயற்சியில் உறுதியாக இருந்தால் இலங்கையை கைப்பற்றி விட முடியும். அப்போது அந்த சிறிய நாடுகள்லாம் எப்போதுமே தங்களுடைய பாதுகாப்பில் வந்து ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போ அதனால தான் வந்து ஒரு நாடுங்கிறது வந்து பரப்பளவில் ஏன் பெரிதாக இருக்குது அப்படின்னா, அதற்கு இந்த வன்முறை உணர்ச்சி தான் காரணம். வன்முறை உணர்ச்சி, பிறரை இடையூறு செய்கிற அந்த வழக்கம், மனித வழக்கம். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஒரு மக்கள் வந்து ஒரு நாடாக பெரிய பரப்பளவில் பெரிய எண்ணிக்கையில் தங்களை ஒரு நாட்டினர் என அடையாளப்படுத்தி கொண்டு அதன் மூலம் ஒரு பாதுகாப்பை தேடுகிறார்கள். மேலும் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்தால்தான் நிறைய பணம் வரி வசூல் செய்ய முடியும். அந்த நிறைய பணத்தை வச்சு இராணுவம் அல்ல பிற துறைகள்லேயும் வந்து ஒரு ஆடம்பரமான தேவைகளை மக்களுக்கு பூர்த்தி செய்ய முடியும். இப்போ வந்து ஒரு நாட்டில் வந்து 1,00,000 மக்கள் தான் இருக்கிறார்கள் என்றால் 2,00,000 அந்த மக்கள் கொடுக்கிற வரியை வைத்துக்கொண்டு அந்த நாட்டை வந்து ஒரு ஆடம்பரமான அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு நாடாக மாற்றுவது ரொம்ப கடினம். ஒரு ரயில் அல்லது ரயில் வசதி, பறக்கும் ரயில் வசதி, அப்போது ஒரு நிறைய சாலை வசதி, நிறைய தொழிற்சாலைகள், இப்படி எல்லாமே ஒரு நாடு வந்து பிறரை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நாடு பரப்பளவில் மிகப்பெரியதாகவும் அதிக மக்கள் தொகை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அதன் மூலம் அதிக வரியை வசூல் செய்து அந்த பணத்தின் மூலம் தனது நாட்டை ஒரு ஆடம்பரமாகவும் ஆடம்பர வசதிகள் கொண்ட நாடாகவும் மாற்ற முடியும். சிறிய நாடாக இருந்தால் அதில் கிடைக்கும் வரியை கொண்டு அந்த நாட்டிற்கு தேவையான ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஆக பெரிய நாடாக இருப்பதற்கான காரணங்கள் இதுவாகவும் இருக்கிறது. அப்போ அப்படின்னா நம்ம சின்ன நாடாக இருக்கணும், நாடுகள்லாம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னா சின்னதாக இருப்பதற்கான காரணம் என்ன? எனது நாட்டை எனக்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஆசை. இப்போ வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஆசை. இது எல்லாத்துக்குமே உண்டு. அந்த ஆசை வந்து ரொம்ப இயற்கையானது. ஒரு குடும்பத்திற்கு தலைவர், தலைமை பொறுப்பு ஒரு அப்பாக்கிட்ட இருக்கிற மாதிரி தான் ஒரு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், தாம் வாழுகிற அந்த நிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அந்த நாட்டில் உள்ள எல்லோருக்குமே இருக்கும். அப்போ அதற்காக நீங்கள் உங்களுக்குள் சண்டையிட்டு அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நாட்டின் ஆட்சி அப்படி கொடுக்கக்கூடாது. எல்லோருடைய உணர்வையும் மதிக்க வேண்டும். சுழற்சி முறையில் எல்லோரையும் நாட்டை ஆளுகிறவர்களாக மாற்ற வேண்டும். அப்படின்னா அப்போ நாட்டின் பரப்பளவை சிறியதாக்க வேண்டும். 120 கோடி உள்ள மக்கள் தொகை என்ற ஒரு இந்தியாவில் உள்ள 120 கோடி மக்களையும் சுழற்சி முறையில் இந்திய ஆட்சியாளர்களாக மாற்றுவது கடினம். அப்போ வந்து இந்திய பரப்பளவை அப்போவும் எல்லோருக்கும் இந்த நாட்டை ஆளுகிற உரிமையை கொடுக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றால் நாட்டின் பரப்பளவை சிறியதாக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன தடை இருக்குது அப்படின்னா இந்த ஆடம்பரம் தான், இந்த இராணுவம், வன்முறை உணர்ச்சி தான் தடையாக இருக்குது. வன்முறை உணர்ச்சி தடையாக இருக்கிறது. ஆடம்பரமான வாழ வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும் என்கிற ஆசை தடையாக இருக்கிறது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இல்லை என்னுடைய நாட்டை ஆள்வது அதுதான் முக்கியம் அப்படின்னா நாட்டை அந்த பரப்பளவை சின்னதாக்கிடணும், தேவைகளை குறைச்சிக்கணும், சொகுசாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் குறைச்சிட்டு எளிதாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் தேட வேண்டும். அப்போ வந்து நம்ம பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது, சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, மிகப்பெரிய பரப்பளவு கொண்டதாக ஒரு நாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அப்போ எல்லாமே இங்கே எளிதாக மாற வேண்டும். ஒரு நாடு வந்து ஒரு நாட்டை ஆளுகிற உரிமை அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும், இந்த உலகில் உள்ள எல்லோருக்கும் தாங்கள் வாழ்கிற பகுதியை ஆள வேண்டும் என்கிற
அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டுமென்றால் இந்த உலகில் வன்முறை உணர்ச்சிகளே இருக்கக்கூடாது. வன்முறை உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் போனால்தான் போர்களே நடைபெறாது. போருக்காக ஆயுதங்கள் நமக்கு தேவையில்லாமல் போய்விடும். போர்களே நடைபெறாத போது ஆயுதங்கள் நமக்கு தேவையில்லாமல் போகும். அப்போது எல்லோரும் மன்னராக வேண்டும் என்றால் பரப்பளவு சிறியதாக இருக்க, ஒரு நாட்டின் பரப்பளவு சிறியதாக இருக்க வேண்டும். அப்புறம் மக்கள் மென்மையானவர்களாக மாற வேண்டும். வன்முறை உணர்ச்சிகளை கைவிட வேண்டும். ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எளிமையாக வாழ வேண்டும். அப்புறம் ஏன் வன்முறை உணர்ச்சிகளை ஏன் சண்டையிடுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியல. இவர்களுக்கு தெரிந்தது சண்டையிடுதல் தான். அதனால தான் இவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரிந்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பார்கள். மகிழ்ச்சியாக வாழ தெரியாததால் தான் இவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அப்படின்னா இப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிரான செயல்களை விட்டு விடுவார்கள். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியான வாழ்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் தொழில் செய்கிறதுக்கு தான் நேரத்தை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் தொழிலையே கடந்து வேலை செய்கிறோம். அப்போ மக்களுக்கு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இருட்டிடுது, அப்புறம் தூங்க வேண்டியதுதான், சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எந்த வாய்ப்பும் நேரமும் ஒதுக்கப்படவில்லை. மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது? ஆடல், விளையாட்டு, ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, சிற்பம், விளையாட்டு இவை இல்லாமல், இவற்றை கடைபிடிக்காமல், இவற்றை பின்பற்றாமல் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. யாராலையும் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. அப்போது மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதில் கவனம் செலுத்து. அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ்வதில் வாழ்வதற்கு முயற்சி செய்வார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையில் கவனம் செலுத்துவார்கள். அப்பொழுது சண்டையிடுவதற்கான கவனம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். சண்டையிடுவதற்கே அவர்களுக்கு தோன்றாது. ஏன் சண்டையிடுறாங்கன்னா மகிழ்ச்சியாக வாழலை, அதனால தான் அவங்க சண்டையிடுறாங்க. ஏன் போரிடுறாங்க? அவங்க மகிழ்ச்சியாக வாழலை. இப்போ அமெரிக்காக்காரங்க மற்றவங்க நாடு கூட சண்டை போடுறாங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாக வாழலை, அதனால தான் சண்டையிடுறாங்க. சண்டையிட்டு கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொள்கிறார்கள். அப்போ நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மற்றவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மற்றவங்கள சண்டை போட்டுக்கிட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி நிலைக்காது. அந்த மகிழ்ச்சி எப்போதுமே அச்சுறுத்தல் நிறைந்ததாகவும் பாதுகாப்பு இல்லாததாகவும் தான் இருக்கும். அதனால் நம்ம மகிழ்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு உத்தரவாதம் வேணும். அப்போ நம்ம மற்றவங்களை இடையூறு செய்யக்கூடாது, மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது, மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நம்முடைய கவனம் எல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருந்தால் அப்போ சண்டையிடுவதிலோ போரிடுவதிலோ நமது கவனம் இல்லாமல் போய்விடும். அப்போது இவ்வளோ சீர்திருத்தம். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கான நேரங்களை ஒதுக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? வேலை செய்கிற நேரத்தை குறைக்க வேண்டும். தினமும் ஒரு மத்தியானம் வரைக்கும் 1 மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும். கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, வேலை செய்வதாக இருந்தாலும் மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான். அதன் பிறகு மக்கள் கலைகள், ஆடல், பாடல், ஓவியம், விளையாட்டு, காதல் என இது போன்று ஒரு இதில் தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குது. இதற்காகத்தான் நாம் உழைக்கிறோம், தொழில் செய்கிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம். பணத்தை சம்பாதித்து விட்டு அந்த பணத்தை அனுபவிப்பதற்கு அதாவது நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. அதனால் தான் சண்டையிடுகிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதில் இவர்கள் கவனம் செலுத்தியிருந்தால் சண்டையிட வேண்டும் என்கிற ஆசையே வந்திருக்காது, போரிட வேண்டும் என்கிற உணர்வே ஏற்பட்டிருக்காது. காதலிக்க வேண்டும், காதலிப்பதற்கு அனுமதி கிடையாது, தடைகள் நிறைய இருக்குது. அப்புறம் டெய்லி டான்ஸ் ஆடணும், டெய்லி விளையாடணும், 1 மணி நேரமாவது விளையாடணும். எல்லோரும் இதெல்லாம் கண்டிப்பாக நடைமுறையாக மாற்றணும். சும்மா அறிவுரை கூறிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்வதற்கு வழி என்று நமக்கு தெரிந்துவிட்டால் அதை கட்டாயப்படுத்தி விட வேண்டும். நீங்கள் தினமும் டான்ஸ் ஆடி ஆகணும், ஒரு 20 நிமிஷமாக டான்ஸ் ஆடி ஆகணும், தினமும் விளையாடி ஆகணும், 1 மணி நேரமாவது விளையாடி ஆக வேண்டும் என கட்டாயப்படுத்த வேண்டும். அதை மீறுகிறவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அதாவது டான்ஸ் ஆடலைன்னா, தினமும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு 20 நிமிஷமாக டான்ஸ் ஆடலைன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடணும்.
தினமும் ஒரு 10 நிமிடமாக அப்போது இது வந்து ஒரு பாட வேலை மாதிரி ஆக்கிடணும். மக்களை ஒன்று கூட்டி அங்கு அது ஒரு இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான பள்ளிக்கூடம் மாதிரி. இப்போ விளையாடுகிற நேரம் மக்கள் அனைவரும் மைதானத்திற்கு வந்து விட வேண்டும். அதுபோன்று கலைகள், ஆடல், பாடல் இதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்தந்த நேரத்தில் மக்கள் அந்தந்த இடத்திற்கு வந்து விட வேண்டும். ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் விளையாட்டு மைதானங்களில் விளையாட வேண்டும். ஆண்களும் சேர்ந்து பெண்களும் சேர்ந்து விளையாட்டு மைதானங்களில் ஒன்றாக சேர்ந்து விளையாடக்கூடாது. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் விளையாட வேண்டும். இப்படி திட்டமிட்டு ஒரு கால அட்டவணை போட்டு தினமும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை விளையாட வேண்டும். விளையாடுவதற்கான நேரம் என்று அறிவித்துவிட்டு அந்த நேரத்தில் அந்த ஊரில் உள்ள அனைவருமே விளையாட்டு மைதானத்திற்கு வந்து விட வேண்டும். அதுபோன்று ஆடல், பாடல், கலைகளுக்கு ஒட்டுமொத்தமாக கலைகளுக்கு 1 மணி நேரத்தை ஒதுக்கி விட வேண்டும். அந்த நேரத்தில் கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக அனைவருமே முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் கட்டாய நடைமுறை. ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படி இப்போ கால அட்டவணை போட்டு மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார்கள் அல்லவா, அதே போன்று தான் இங்கு கற்பித்தல் எதுவும் கிடையாது. அந்தந்த நேரத்தில் நீ விளையாட வேண்டும். அது உங்கள் விருப்பம். எதை வேண்டுமானாலும் நீங்கள் விளையாடி கொள்ளலாம். உங்களுக்கு பரிசு எதுவும் கிடையாது. வெற்றி தோல்விகளுக்கு பரிசுகளோ விருதுகளோ கேடயமோ கிடையாது. அப்போது இந்த நேரத்தில் கலை பூங்கான்னு ஆரம்பிச்சிடணும். விளையாட்டு மைதானம் அது மட்டும் கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக கலை பூங்காவிற்கு வருகை தந்து தங்களுடைய திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். தங்களுக்கு விரும்பியவர்களுடன் சேர்ந்து, சும்மா மேடையில் கிடையாது. அங்கே ஏதோ மேடை வைத்திருக்கும். கலை பூங்கா என்றால் அங்கு மேடை இருக்கும், அந்த மேடையில் டான்ஸ் ஆடணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மைதானம், கலை பூங்கான்றது ஒரு மைதானம். அந்த மைதானத்தில் மரங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கே மக்கள் விருப்பப்பட்ட இடத்துல உட்காந்துட்டு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஓவியம் வரைகிறது, சிற்பம் வரைகிறது என இது போன்ற செயல்களில் 1 மணி நேரத்தை செலவிட வேண்டும். இதுதான். அப்போது இப்படி கால அட்டவணை போட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதை மக்களுக்கு நிர்பந்திக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு சண்டையிடணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போயிடும். சண்டையிடுறதே மறந்துடுவாங்க. அவங்க எதை நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வது, ஆடல், பாடல், விளையாட்டு இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் வராது. அப்போ சண்டை போடக்கூடாதுன்னா போர் இல்லாத உலகமாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் எவ்வளோ பெரிய சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் தெரியுமா? மக்களுடைய வாழ்க்கை முறையே மாற்றியாக வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் போர் இல்லாத உலகில் வாழ வைக்க முடியும். மக்களை போர் இல்லாத உலகில் வாழ வைக்க முடியும். ஆக இந்த உலகில் போர் இல்லாமல் வாழ வேண்டும், சண்டை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் எளிமையாக வாழ்ந்திருக்க வேண்டும். இப்போ குற்றங்களுக்கு காரணமே என்னென்னா இந்த ஆடம்பரமான வாழ்க்கை தான். உதாரணத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் பெரும்பாலும் ஓட்டு வீட்லேயும் குடிசை வீட்லேயும் தான் இருந்தாங்க. வீடுகளை பூட்டினா அந்த கதவுக்கு மேலேயே சாவி வச்சுட்டு போயிடுவாங்க. பெரும்பாலான வீடுகளை பூட்டுவதற்கு பூட்டு கிடையாது. சும்மா பூட்டு சாவியை கதவுக்கு மேலே வைப்பாங்க. சில வீடுகளுக்கு கட்டைகளை வச்சு சொருகிட்டு போயிடுவாங்க. குடிசை வீடு. எப்போ கதவுக்கு பூட்டுலாம் தேவைப்படுதுன்னா வீடு ஆடம்பரமாக மாறும்போது அந்த பொருட்கள், அங்கே உள்ள பொருட்கள் விலை மதிப்பு இல்லாதவையாகவும் விலை உயர்ந்ததாக மாறும்போது தான் திருட்டு பயம் வருது. மனித உயிர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது குடிசையில் வாழும்போதும் ஓட்டு வீட்டில் வாழும்போதும் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தது. கொஞ்சம் ஆடம்பரமாக வசதியாக மாறும்போது அப்படி வசதியாக வாழுகிறவர்கள் அவர்களது பார்வையில் மற்றவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். எங்கே பூட்டாமல் போனால் வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை தேடிக் கொண்டு செல்வார்கள் என்று மற்றவர்களை நம்பாமல் வீட்டை பூட்டுகிற நிலைமை. அப்புறம் இன்னொருத்தர் காவல் வைக்கிற நிலைமை. அப்புறம் நிறைய கண்காணிப்பு கேமராக்களை வைக்கிறது. அப்போ ஆடம்பரமாக மாறும்போது வாழ்க்கை
மற்றவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. நம்பிக்கைக்குரியவர்களாக மக்களினுடைய பார்வைக்கு மக்களே நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாமல் போய்விடுகிறார்கள். அப்போ அங்கே எப்படி மகிழ்ச்சி வரும்? நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தான் மகிழ்ச்சி. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒருவருக்கு மனித உயிர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனித உயிர்கள் தான் தேவை. ஆனால் மனித உயிர்களுக்கு மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அந்த நம்பிக்கை இல்லாமல் போன காரணம் ஆடம்பரமான வாழ்க்கை தான். எப்போ ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தாங்களோ அப்போ எளிமையாக வாழ்கிற காலங்களில் திருட்டு பயம் ரொம்ப குறைவாக இருந்தது. திருடுவதற்கு வீடுகளில் எதுவுமே இல்லை. அதனால் வீட்டை எப்படி பூட்டினா பூட்டே இல்லாமல் அல்லது பூட்டிட்டு சாவியை மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. கதவில் மேலே இடுக்கில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ஒரு வீட்டை திறந்து உள்ளே போய் எடுக்கிறக்கு அங்கே உள்ளே போய் எடுத்தாலும் எதுவுமே கிடையாது. எப்போ ஆடம்பரமாக வாழ்கிறாங்களோ அப்போ தான் பூட்ட வேண்டிய நிலைமை வருது. மக்கள் மீதே நம்பிக்கை இல்லை. அப்போ எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அப்போ கடந்த காலங்களில் மக்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் ஒரு ஒரு உறுதியை கொடுத்தது, மனதுக்கு உறுதியை கொடுத்தது. இப்போது நான் தனியாள் அப்படிங்கிறத விட அப்போ தனியாளாக இருக்கிறத விட ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்தால் நமக்கு ஒரு வலிமை அதிகரிக்கும். நமக்காக 10 பேர் வராங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அது அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. நமக்காக 100 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க அப்படிங்கும்போது அவர் தன்னை மிகையானவராக காட்டிக்கு வருவார். ஆக நம்ம வலிமையாகவும் உணர வேண்டும். அதே சமயம் அந்த வலிமை அளவுக்கு அதிகமாக போய்விடக்கூடாது. அப்போ நம்ம மிகையான வலிமை உடையவர்களாக மாறிவிடும். அப்போ யாரையும் மதிக்க மாட்டோம். அப்போ நம்ம வலிமையானவர்களாக உணர வேண்டும். அதே நேரத்தில் தனிமை என்றால் என்னவென்றும் உணர வேண்டும். அப்போ வலிமையானவர்களாக உணர வேண்டும் அப்படின்னா நம்ம மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போ அந்த காலத்தில் மக்கள் வலிமையானவர்களாக இருந்தார்கள். எப்படின்னா மக்கள் மீது நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் ஒரு 30-50 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான மக்கள் 90% மேற்பட்ட மக்கள் பணக்காரர்களாக வாழவில்லை. அவர்களிடம் வீடுகளில் ஆபரணங்களோ நிறைய பண வசதியோ இல்லை. சாப்பிட்றதுக்கே சாப்பாடு அந்த அளவுக்கு கிடைக்காது. அப்போது அவங்க யார் மேலேயும் சந்தேகப்படலை. என் வீட்டில் பூந்து நீ திருடிட்டு போயிடுவ, உன் வீட்டில் பூந்து நான் திருடிடும் அப்படின்னு ஒருத்தர் மேலே சந்தேகப்படாததுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாரும் எளிமையாக வாழ்ந்தார்கள். அப்போ யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்க இருந்ததே கிடையாது. எல்லோருக்கும் நம்ம வீட்டை அவர் பார்த்து கொள்வார்கள். நாம் நமது வீட்டை விட்டு சென்றாலும் நமது வீட்டை அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது. ஆனால் அந்த வீட்டில் உள்ள சாவியை இன்னொரு வீட்டில் கூட கொடுத்துட்டு போவாங்க அல்லது வீட்டை பூட்டி சாவியை மேலே வச்சுட்டு போவாங்க, கதவுக்கு மேலே வச்சுட்டு போவாங்க. அப்போ நம்பிக்கை அதிகமாகுது. மக்கள் மீது நம்பிக்கை அதிகம் உள்ள ஒரு வாழ்க்கையை கடந்த ஒரு 50 வருடத்திற்கு முன்பு வரை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது கூட அப்போ உள்ள மக்களுக்கு அதிக நோய் இல்லாமல் வாழ்ந்ததற்கு அது ஒரு காரணம். மகிழ்ச்சியாக வாழ்ந்ததற்கு அது ஒரு காரணம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் விளையாடுவோம், அந்த விளையாட்டு விளையாடுவோம், இந்த விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மக்கள் மீது நம்பிக்கை இருந்தது. இவர் தனக்கு பாதுகாப்பானவராக இருப்பார். தன்னுடைய வீட்டிற்கு, தன்னுடைய உடைமைகளுக்கு தனது உடைமைகளை மற்றவர்கள் திருடிக்கொள்ள மாட்டார்கள், திருடி விடுவார்கள் என்ற அச்சம் அப்போது வாழ்ந்த மக்களுக்கு இல்லவே இல்லை. அதனால்தான் ஒருவர் மீது ஒருவர் ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஒருவரை பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தார்கள். தங்களை மட்டுமல்ல பிறருக்கும் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். அதனால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கை அதனால்தான் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது. நம்ம இந்த காலத்தில் யாருக்குமே யார் மேலே நம்பிக்கையே இல்லை. அதனால்தான் இந்த கால வாழ்க்கை யாருக்குமே சிறப்பாக இல்லை. ஏன்னா நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் காங்கிரீட் கட்டிடங்கள், மிகப்பெரிய வீடுகளை கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரம்தான் நமது நாட்டின் வளர்ச்சி. அப்போ ஆடம்பரமாக வாழ ஒருத்தர் நம்பவே மாட்டாங்க. இப்போது அமெரிக்காவிலாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாதுகாப்பிற்காக துப்பாக்கி வைத்துக் கொள்கிறார்கள்.
அப்படின்னா எதற்காக அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து சொந்தமாக சில வீடுகள் கிராமங்களில் வந்து தனித்தனியாக அவங்க வீடு தனித்தனியாக இருக்கும். அதனால் ஒரு வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் சமூக விரோதிகள் அல்லது திருடர்கள் நுழைந்து விட்டால் அவர்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏனென்றால் வீடெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அதனால் இவர்களுக்கு பாதுகாப்பு துப்பாக்கி. துப்பாக்கி தான் இவர்களுக்கு பாதுகாப்பு. ஏன் துப்பாக்கி வைப்போம்? அங்குள்ள மக்கள் வந்து ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள். அதனால் அவர்களுக்கு மற்றவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. எந்த நேரத்திலும் தன்னுடைய உடைமைகளை திருடுவதற்காக திருடர்கள் வருவார்கள். அதனால் அந்த நேரத்தில் மற்றவர்கள் நமக்கு பாதுகாப்பு தர மாட்டார்கள். நமக்கே நாம் தான் பாதுகாப்பு கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ ஆடம்பரமாக வாழ வாழ நமக்கு யார் எதிரியாக மாறிவிடுவார்கள் என்றால் மக்களே எதிரியாக மாறிவிடுவார்கள். மக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அப்போ நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் எளிமையாக வாழ வேண்டும், ஆடம்பரத்தை தியாகம் செய்ய வேண்டும். அப்போ வந்து அப்போ தான் வந்து இந்த பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறை, அன்பு, பாசம் இதெல்லாம் ரொம்ப ஒரு குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் அறியாமையும் இருந்துச்சு. சாதி மனப்பான்மை எல்லாமே இருந்துச்சு. அதே நேரத்தில் சாதி ரொம்ப கொடுமை அதிகமாக இருந்துச்சு. அதே டைமில் வந்து மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அங்கே இருந்தது. அதனால தான் அந்த சாதி கொடுமைகளை கூட தாங்கிக்கிட்டு வாழ முடியும். இன்றைய காலகட்டத்தில் சாதி கொடுமைகள் இல்லை. சாதி கொடுமைகள்லாம் வந்து பெரும்பாலான இடத்துல இப்போ மறைஞ்சிட்டு வருது. அது ஒரு அநாகரிகமான நடைமுறை என்பதை உணர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் மக்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி ஒவ்வொருவரும் சென்று கொண்டு இருக்கிறார். ஆடம்பரமாக வாழும் பொழுது ஒரு வீட்லேயே ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்லேயே அந்த 4 பேர் வசிக்கிறாங்கன்னா அந்த 4 பேருக்கு 4 அறைகள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த வீட்டில் உள்ள ஒருத்தரே தன்னுடைய அறையை சாவி போட்டு பூட்டிட்டு தான் வெளியே போவார். ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவருக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பத்திலே நம்பிக்கை இல்லை. உடைமைகளை தனது உடைமைகளுக்கு பாதுகாப்பாக பிறரை நம்புவதற்குரிய அந்த நம்பிக்கையற்ற சூழல் வந்து ஒரு குடும்பத்திற்குள்ளேயே நடக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 4 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரோ கொடுத்துருக்காங்க. அதை பூட்டணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவங்களே அந்த பீரோக்குள்ளே இருக்கிற ஒருத்தரோட உடைமையை திருடி கொண்டு செல்வார்கள். அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஒரு பாதுகாப்பற்ற நம்பிக்கையற்ற சூழல் தன்மை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஆடம்பரமாக வாழ்கிறோம். நமது நம்பிக்கை தியாகம், மக்கள் மீது உள்ள நம்பிக்கையை நாம் வந்து தியாகம் செய்துவிட்டு அதற்கு பதிலாக அதை வந்து நம்ம நம்பிக்கையை விலையாக கொடுத்துவிட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையை விலையாக கொடுத்துவிட்டு தான் நாம் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடம்பரமாக வாழ்வதை நோக்கி கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அதுக்காக நம்பிக்கையை பணயமாக வைத்து விடுகிறோம், நம்பிக்கையை விலையாக கொடுத்து விடுகிறோம். அதனால் அப்போ மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து தினமும் விளையாடணும் அப்படின்லாம் கனவு காணாதீங்க. மக்களை எளிமையாக வாழ வைக்க வேண்டும். இருப்பிடங்கள் எளிமையாக வேண்டும். ஒருவருக்கு ஒரு அறை, ஒரு வீடு. 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை, ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடில் ஒரு அறை இருக்க வேண்டும். படுக்கை அறை, சமையல் அறை, குளியறை. இதுதான் குளியல் அறை. இதுதான் ஒருவருக்கான வீடு. இப்படி அந்த படுக்கை அறை வந்து 10 அடி நீளம், 10 அடி அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும். இப்படி 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கொடுத்து விட வேண்டும். இது அவரவர் வேலைகளை அவரவரே செய்ய வேண்டும். இப்போ இதன் மூலம் ஒரு எளிதான வாழ்க்கை வந்து விடுகிறது. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான நேரம் வேலை செய்ய அனுமதிக்கக்கூடாது. 6 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருட்களை வீட்டில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருட்களை வச்சுக்கிட்டாக்கா அதை மற்றவர்கள் திருடி வருவார்களோ என்று ஒரு அச்சத்திலேயே மற்றவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அது மாதிரி அது போன்ற ஒரு நம்பிக்கையற்ற பார்வைக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அப்போ வீடுகளில் வந்து அப்போ தங்கம் இதெல்லாம் வந்து ஒருத்தர் 2 பவுனுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுருணும்.
இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை செஞ்சு மக்களை எளிமையாக வாழ வச்சா மட்டும்தான் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். 6 மணி நேரத்துக்கு மேலே தினமும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னா எல்லோருக்கும் அளவுக்கு அதிகமாக ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் ஏன் எல்லாரும் 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம், 20 மணி நேரம் வேலை அப்போ தான் 24 மணி நேரம் கூட வேலை பார்க்குறாங்க. தூங்குகிற நேரம் தவிர எப்போதும் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்திலே இருக்காங்க. அப்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரமே இல்லை. அவர்கள் அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஆடம்பரமான வாழ்க்கை இங்கு வரத்தான் செய்யும். அப்போ ஆடம்பரமாக வாழ்வதை தடை செய்ய வேண்டுமென்றால் அளவுக்கு அதிகமான நேரம் உழைப்பதற்கு இங்கு தடை விதிக்க வேண்டும். 6 மணி நேரம்தான் தினமும் வேலை செய்ய வேண்டும். அப்போ அளவுக்கு அதிகமாக யாரும் பணம் சம்பாதிக்க முடியாது. ஒருத்தரோட திறமையும் அளவுக்கு அதிகமாக போகுது. அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னா ஒருத்தருக்கு அளவுக்கு அதிகமான திறமை வேண்டும். வெறுமனே 10-12 மணி நேரம் உழைத்து கொண்டால் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான பணம் வந்துடும். அதிக நேரம் உழைக்கும் போது அவருடைய திறமையும் அளவுக்கு அதிகமாக மாறிவிடும். எல்லோரும் அளவுக்கு அதிகமாக உழைக்கவும் முடியாது. அந்த அழுத்தத்தை தாங்குவதற்கு ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அப்போ அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. ஆடம்பரமாக வாழ்வதை தடை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதற்கேற்றாற்போல் 6 மணி நேரம் மட்டும் தொழிலை செய்யணும். எல்லோருமே இதில் இந்த விதிமுறையில் யாருக்கும் விலக்கு கிடையாது. அப்போது சம்பளமும் குறைவாக தான் கொடுக்க முடியும். மக்களுடைய திறமைகளும் குறைஞ்சி போயிடும். ஏன்னா நிறைய நேரம் வேலை செய்யும்போது அவருடைய திறமை அதிகரிக்கும், பல மடங்கு அதிகமாகும். தினமும் ஒருத்தர் 6 மணி நேரம் தான் தன்னுடைய தொழிலை செய்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய திறமை ஒரு ரொம்பவும் சாதாரணமானதாக தான் இருக்கும். ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்காது. பிரமிப்பாலாம் இருக்காது. பிரமிப்பாக இருக்காது. அப்போ திறமைகளை ஒருத்தர் நிறைய பணம் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அளவுக்கு அதிகமான திறமை தேவைப்படுகிறது. அளவுக்கு அதிகமான திறமையை வளர்த்துக்கொள்ள அளவுக்கு அதிகமான நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அளவுக்கு அதிகமான நேரத்தை உழைப்பதை நாம் கட்டுப்படுத்தி தினமும் 6 மணி நேரம் தான் வேலை செய்யணும். காலை ஒரு 6 மணிலேருந்தோ 7 மணிலேருந்தோ ஆரம்பித்து மதியம் 1 மணிக்குள்ளாக தொழில் செய்கிற வேலை நேரத்தை முடித்துக்கொள்ள வேண்டும். தொழில் செய்கிற நேரத்தை அதற்குள்ளாக முடித்துக்கொள்ள வேண்டும். 1 மணிக்கு பிறகு அவர்கள் விளையாடணும், கலைகளுக்காக நேரம் செலவிட வேண்டும், காதலுக்காக நேரம் செலவிட வேண்டும், ஆட வேண்டும், ஓட வேண்டும், விளையாட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழச் செய்வதன் மூலம் அவர்கள் எளியவர்களாக மாற்றிவிடலாம். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தடை செய்து விடலாம். அளவுக்கு 6 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சால் போதும் அப்படின்னாலே யாராலையும் ஆடம்பரமாக வாழ முடியாது. எளிமையான திறமைகளோடு தான் வாழ முடியும். எளிமையாகத்தான் வாழ முடியும். அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்க முடியாது. நிறைய திறமை ஒருத்தருக்கு வரணும்னா நிறைய நேரம் உழைக்கணும். 18 மணி நேரம் உழைச்சாதான் ஒரு 4 மணி நேரம் தான் டெய்லி தூங்கணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா மட்டும் 18 மணி நேரம் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்க அது ஒரு பயிற்சி, திறமை அதிகரிக்கும். அப்போ தான் நிறைய பணமும் கிடைக்கும். 6 மணி நேரம் உழைச்சிட்டு எனக்கு நிறைய பணம் வரணும்னா அது முடியாது. நிறைய நேரம் உழைப்பதற்கு தயாராக இருக்கணும். அப்போ மக்களை எளிமையானவர்களாக மாற்ற வேண்டும். ஆடம்பரமாக வாழ்வதற்கு தடை செய்ய வேண்டும். அப்போ தான் மக்கள் மனதில் மக்கள் மீதே நம்பிக்கை ஏற்படும். அதன் மூலம் மட்டுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை சாத்தியமாகும். மக்களுக்கு மக்கள் மீதே நம்பிக்கை இல்லை என்றால் அவர்களால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பிறருடைய ஒத்துழைப்பு தேவை. ஆனால் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆடம்பரமாக வாழ்கிற நோக்கத்தை கொண்ட தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ஆடம்பரமாக வாழ்வதை நோக்கமாக கொண்டவர்கள் மக்களாக உள்ளனர். மக்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது இவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஒரு பேசுவதற்கு கூட ஒரு நம்பிக்கை தேவை. நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சா தான் அவங்ககிட்ட பேச முடியும். ஒருத்தர் நம்மளை நம்பினா தான் அவங்க பேசுகிறது நாம் கேட்போம். யாருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது யார் கூடயும் பேசணுங்கிற ஆர்வமே குறைஞ்சி போயிடும். அப்போ மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எல்லோரையும் நாம் சந்தேக எண்ணத்தோடு பார்த்தால் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தீர்வு? மக்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஆடம்பரமாக வாழ்க்கையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆடம்பரமான வாழ்க்கை தான் மக்கள் மீது மக்களுக்கு
சந்தேகம் ஏற்படுவதற்கு காரணம். இவர்கள் திருடி விடுவார்களோ, நம்முடைய உடைமைகளை இவர்கள் திருடி விடுவார்களோ, இவர்களை நம்பி நாம் வீட்டை திறந்து விட்டு போகலாமா, அல்லது வீட்டை பூட்டிவிட்டு கதவு சாவியை கதவுக்கு மேலே வைத்து விட்டு போகலாமா? நம்பிக்கை நமக்கு இல்லை. அப்போ மக்களை நாம் திருடர்களாகவே நினைக்கிறோம். நம்ம ஏன் வீட்டை பூட்டுறோம்? யார் மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லை. யார் வேணாலும் வீட்டை திருடுவாங்க. எல்லோரையும் நாம் திருடர்களாக பார்க்கிறோம். யார் மீதும் நமக்கு ஒரு உயர்வான மரியாதையே இல்லை. அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்கள்ட்ட பேசுகிற ஆர்வத்தையே குறைச்சிட்றாங்க. மற்றவங்கள பேசுகிறதுக்கு கூட மற்றவங்க மேலே நமக்கு ஒரு மரியாதை வேணும். மனித உயிர்கள் மீது மனித உயிர்களுக்கு மரியாதை வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவரிடம் பேச வேண்டும் என்கிற ஆசை வரும். இல்லை என்றால் பேசுவதை விரும்பாமல் டிவி, மொபைல் ஃபோன் இவற்றை பார்த்து கொண்டே தனிமையில் பொழுதை போக்குவதற்கு நாம் ஆர்வமாக இருக்கின்ற அந்த நிலை தான் நமக்கு சேரும். அப்போது மக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமென்றால் ஆடம்பரமாக வாழ்வதை தடை செய்ய வேண்டும். நம்பிக்கை ஏற்பட்டால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிற எண்ணமே எப்போ வரும்னா, மற்றவங்க மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டும்தான். நம்ம மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டால்தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழவே முடியும். மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் தோன்றும். இப்போ யார் மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லை. யார் மீதும் நமக்கு மரியாதையும் இல்லை. எல்லோருமே நமக்கு திருடர்கள் தான். யார் மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இன்னொரு வழிமுறையை தேர்ந்தெடுக்க. என்னதுன்னா, நிறைய உணவு சாப்பிட்றது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு தீர்ப்பது, அப்புறம் இன்னும் ஆடம்பரமாக வாழ்வது, அப்புறம் இன்னும் சினிமா பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தனிமையை அடிப்படையாக கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வது. பிறரை சார்ந்து நேரடியாக சார்ந்திராமல் இயந்திரங்களை சார்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றனர். மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இயந்திரங்கள் மீது நம்பிக்கை இருக்குது. இயந்திரங்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றனர். இப்போ நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகணுன்னா நான் இன்னொருத்தரை நம்புறதுக்கு பதிலாக நான் ஒரு மோட்டர் பைக்கை நம்புகிறேன், ஒரு கார் நம்புகிறேன். கார் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு இன்னொருத்தரை யாரையும் நம்பாமல் நான் பாட்டுக்கு வேகமாக போயிடுறேன். அது மாதிரி வீட்டை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நான் வீட்டை சுற்றி 2-3 கண்காணிக்க கேமரா சொருகிட்டால் அதன் மூலம் நம்ம மொபைல் கனெக்ஷன் கொடுத்து வீட்டை பாதுகாப்பு. அப்போ இயந்திரங்களை நம்புகிறார்கள். மனித உயிர்கள் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்களை கண்காணிப்பதற்காக இயந்திரங்களை நம்புகிறார்கள். இயந்திரங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்போது இவங்க பாருங்கள், மக்களை திருடர்கள் ஆக்கிவிட்டு இயந்திரங்களை உத்தமர்கள், காவலர்களாக மாற்றிக்கொண்டார்கள். இயந்திரங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றிக்கொண்டார்கள். மக்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் இயந்திரங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. இப்போ இயந்திரங்கள் இங்கு புனிதமானவர்களாகிவிட்டார்கள். மக்களுக்கு மக்கள் இழிவானவர்களாகிவிட்டார்கள். மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் எளிமையாக வாழ வேண்டும். ஆடம்பரமாக வாழ மக்களுக்கே மக்கள் மீது நம்பிக்கை ஏற்படாது. எளிமையாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரமே அப்போ தான் கிடைக்கும். ஆடம்பரமாக வாழும்போது நமக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரம் கிடைக்காது. நேரம் கிடைக்கும். எப்போவும் தொழில் செய்வதற்கு தான் நேரம் அதிகமாக தேவைப்படும். ஆக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினாலே நாம் நிறைய அதில் உறுதியாக இருந்தோம்னா நம்ம நிறைய சீர்திருத்தங்கள் ஏற்பட்டுவிடும். ஆனால் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் சரியாக இருந்தால் பக்கத்து நாட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அதனால் எல்லோருடைய ஒத்துழைப்பும் நாம் சரியாக இருப்பதற்கு தேவைப்படுகிறது. நான் போரிடக்கூடாது என்று விரும்பினால் அதற்கு அண்டை நாட்டினர் என்னுடன் நட்புடன் பழக வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும். அவர்களை நேசிப்பதற்கு நாமும் தயாராக இருந்தாலும் பதிலுக்கு அவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும். நாம் அவர்களிடம் நேசத்தை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போருக்கு வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி போகும். அதனால் மற்றவர்களுடைய ஒத்துழைப்புலாம் தேவையாக இருக்குது.